லைவ்ல வந்துட்டு பயங்கரமான ஒரு ரேங்கிங் டாஸ்க் வந்து போயிட்டு இருக்குது. ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருந்தேன் எப்படி ரேங்கிங் டாஸ்க் எடுக்கிறாங்க, எது வச்சு பேஸ் பண்ணி வருது அப்படிங்கிறது. என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாஃப் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பெஸ்ட் ஒஸ்ட் வந்துட்டு எடுக்கணும். அண்ட் பெஸ்ட்ல இருந்து நடுவில் இருக்கவங்கன்னா ஒரு ஸ்டேஜ் அந்த இதெல்லாம் வந்துட்டு நான் சொல்றேன். அண்ட் அதை பாக்குறவங்க முன்னாடி நம்ம சேனல் புதுசா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு 20 பேர் தான் பாக்குறாங்க. அண்ட் அந்த 20 பேரும் வந்துட்டு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணா அண்ட் அந்த 20 பேரும் ஒரு லைக் பண்ணா எனக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அந்த ஹெல்ப் இல்லாம இன்னும் ஒரு 10 பேருக்கு ரீச் ஆகும் அப்படிங்கறத நான் எடுத்துக்கிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாப் 3 பேர் அண்ட் பாட்டம் 3 பேர். டாப் 3 பேருக்கு வந்துட்டு கோல்டு, சில்வர் அண்ட் பிரவுன் இவங்க வந்துட்டு இந்த இது தருவாங்க. அண்ட் நடுவில் இருக்கவங்களுக்கு வந்துட்டு அண்ட் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இன்னும் கொஞ்சம் மேலும் போகணும், இன்னும் மேலும் வளரணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அது கீழே இருக்கவங்களுக்கு வந்து ஒஸ்ட் இம்போசிஷன் கொடுக்கணும். ஓகேங்களா? இம்போசிஷன் எப்படின்னா 100 டைம் வந்துட்டு எழுதணும். அதான் வந்துட்டு இம்போசிஷன். அண்ட் இதான் வந்துட்டு நடக்குது. ஓகேங்களா? லைவ்ல வந்துட்டு நடக்குது. இதுல யார் ஃபர்ஸ்ட், யார் ஒர்ஸ்ட், யார் பெஸ்ட் அப்படிங்கிறத நான் சொல்றேன். பெஸ்ட் வந்துட்டு யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம முத்து, சாச்சனா அண்ட் ராயன். இவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து கோல்டு வந்து முத்து எடுக்கிறப்பல, சாச்சனா வந்து சில்வர் அண்ட் ராயன் வந்து பிரவுன்ஸ் அதை எடுக்கிறாங்க. ஓகேங்களா? இதுல என்ன ட்விஸ்ட் நடக்குதுன்னா சாச்சனா சொல்லுவாங்க நான் எல்லாமே பெஸ்டா பண்ணேன், நான் வந்து படிக்கிற கேரக்டர்ல இருந்து எந்த ஒரு சண்டை, எந்த ஒரு சர்ச்சை எதுக்குமே நான் போகல, எதுக்குமே இன்வால்வ் ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன ஃபர்ஸ்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. முத்துக்குமார் வந்துட்டு நான் வந்துட்டு எல்லா தப்பும் நான் தான் பண்ணேன், எல்லாமே நான் தான் பண்ணேன், நான் தான் இதுக்கு முற்றுப்புள்ளி அப்படிங்கிற இதே காரணம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு முத்து சொல்ல, இவங்க வந்துட்டு டீச்சர்ஸ் என்ன பண்றாங்க, நான் வந்துட்டு முத்து சொல்றாரு நான் ரியா லாஸ்ட் இடத்துல இருக்கணும், நீங்க வந்துட்டு என்ன ஃபர்ஸ்ட் இடத்துல போட்டுருங்க, நான் வந்துட்டு அங்க போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு முத்துக்குமார் கேட்கிறாரு. இதுக்கு வந்துட்டு ஸ்டாஃப்ல என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்துட்டு இது வந்து நாங்க எடுக்கிற டிசிஷன், இது வந்து நீ எல்லாம் தலையிடக்கூடாது, நீங்களாம் வந்துட்டு எதுவுமே பேசக்கூடாது, எங்க சைட்ல இருந்து எப்படி தோணுதோ நாங்க அப்படிதான் எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் 3 பேர் வந்துட்டு எடுத்திருக்காங்க. நம்ம முத்து அண்ட் சாச்சனா உங்க 2 பேருமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆளுக்கு வந்து கோல்டு முத்துக்கு அண்ட் சாச்சனா வந்து சில்வர் அண்ட் ராயனுக்கு வந்துட்டு நம்ம பிரவுன்ஸ். நடுவில் இருக்கவங்களுக்கு லாஸ்ட் 3 பேர்த்த விட்டுருங்க. அந்த இதுல ஃபர்ஸ்ட் 3 பேர்த்துல இருந்து 4வதுல இருந்து லாஸ்ட்ல இருந்து 4வதுல இருந்து அதுல என்னன்னா அவங்களுக்கு எல்லாத்துமே சர்டிஃபிகேட். அதுல யார் யார் இருக்காங்கன்னா ஆர்ஜி ஆனந்தி, ரஞ்சித், அன்சிதா, விஜய் விஷால் அண்ட் பவித்ரா சௌந்தர்யா. இவங்க எல்லாருமே வந்துட்டு பவித்ரா அண்ட் தீபக் அண்ட் தர்ஷிகா இவங்க எல்லாருமே வந்துட்டு சர்டிஃபிகேட். உங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னா 2, 4, 6, 8 பேருக்கு வந்துட்டு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஓகேங்களா? அடுத்த லாஸ்ட் 3 பேருக்கு வந்துட்டு என்னன்னா இம்போசிஷன் 100 டைம் வந்துட்டு எழுதணும். இம்போசிஷன் வந்துட்டு நோட்டு கொடுத்துருவாங்க. அந்த 100 டைம் எழுதி அதை ஸ்டாஃப் செக் பண்ணி 100 டைம் எழுதிருக்காங்களான்னு அதை வந்துட்டு கன்வென்ஷன் ரூமுக்கு வந்துட்டு வச்சிடணும் அந்த நோட்டை. இதான் வந்துட்டு டாஸ்க்கு. இதான் வந்துட்டு பயங்கரமா நடக்குது. இந்த 3 நாள்ல வந்துட்டு யாரு எவ்வளவு பெஸ்டா இருந்திருக்கா, எவ்வளவு ஒஸ்டா இருந்திருக்கா அப்படிங்கிறது வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும். ஓகேங்களா? உங்களை பத்தி எல்லாருமே பவித்ரா இப்படி பண்ணாங்க, ஆர்ஜி ஆனந்த் இப்படி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு டீச்சர்ஸ் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி லைனா அப்படின்னு நிப்பாட்டி வைக்கணும். அந்த 1, 2, 3, 4, 5, 6, 7 அந்த ஒரு பெட்ரு அந்த மாதிரி வந்துட்டு நிக்க வைக்கணும். இவங்களை விட உங்க பெட்ரு அப்படிங்கிற அந்த லைன்ல வந்து நிக்க வைக்கணும். இதுல வந்துட்டு சம சண்டைகள்லாம் வருது. அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ சொல்றேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து சத்யாவுக்கும் ஜாக்லின் பயங்கரமான ஃபைட் போகுது, அதை வந்துட்டு நான் அப்டேட் பண்றேன். டாடா.